ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். செப்டம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமை நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தி. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களை உங்க வீட்டோட நிலைவாசல் நீங்க வைக்கிறதால ராஜ வாழ்க்கை ஏற்படும், செல்வ செழிப்பு உண்டாகும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நிலைவாசல்ல என்னென்ன பொருட்களை வைத்து என்ன மாதிரி வழிபாடு செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். விநாயகர் பெருமானுக்குரிய சதுர்த்தி திதி ஒரு மாதமும் தேய்பிரையில வரும்போது அத சங்கடகர சதுர்த்தியா நம்ம கொண்டாடுறோம். சங்கடகர சதுர்த்தியில விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டோம்னா எப்பேற்பட்ட துன்பமும் விலகும், தடைகள் நீங்கும், நன்மைகள் ஏற்படும். இதனாலதான் அதிகமானவங்க சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து அவங்க வழிபாடு மேற்கொள்வாங்க. இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் சங்கடகர சதுர்த்திக்கு தனி சிறப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு வரக்கூடிய இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி புதன்கிழமையில வந்திருக்கு. நமக்கு விநாயகர் சதுர்த்தியும் புதன்கிழமையில தான் வந்துச்சு. பொதுவாவே விநாயகர் வழிபாட்டுக்கு நம்ம புதன்கிழமைய உகந்த நாளா எடுத்துப்போம். அப்பேற்பட்ட புதன்கிழமையில இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்க விரதம் வந்து வழிபாடு நடத்துனீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன வரன்னு கேக்குறீங்களோ அது அப்படியே கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதம் சங்கடகர சதுர்த்தியில ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. அதாவது இந்த சதுர்த்தி திதி ஆரம்பிக்கிறதும் முடியறதும் செப்டம்பர் 10ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தியா இல்ல செப்டம்பர் 11ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தியா அப்படிங்கிற குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா செப்டம்பர் 10ஆம் தேதி மாலை 6:45 ஆரம்பிக்கக்கூடிய இந்த சதுர்த்தி திதி மறுநாள் செப்டம்பர் 11ஆம் தேதி மாலை 4:25 வரைக்கும் இருக்கு. ஒரு சில கேலண்டர்ல சங்கடகர சதுர்த்தி செப்டம்பர் 11ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா நம்ம சங்கடகர சதுர்த்திய செப்டம்பர் 10ஆம் தேதி மாலை நேரம் 6:45 மேல நம்ம கணக்குல எடுத்துக்கணும். ஏன்னா இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கறது மாலை நேரத்தில் நடக்கக்கூடிய வழிபாடு. சதுர்த்தி வேலை அப்படிங்கிறது மாலை ஒரு 5 to 6:30. இந்த நேரத்துல தான் விநாயகர் பெருமானுக்கு கோவில்ல அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடக்கும். மறுநாள் சதுர்த்தி திதி பாதி வந்திருந்தாலும் அது 4:30 மணியோட முடிஞ்சிடும். சதுர்த்தி வேலையை நம்ம வழிபட முடியாது. அதுக்காக செப்டம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமை நாம சங்கடகர சதுர்த்தியா கணக்குல எடுத்துக்கிட்டு அன்னைக்கு தான் வழிபாடு செய்யணும். அன்றைக்கு தான் கோவில்ல அபிஷேக ஆராதனை நடக்கும், வழிபாடு நடத்துவாங்க. சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு மாலை நேர வழிபாடு உகந்தது அப்படிங்கறதால புதன்கிழமை மாலை நேரத்துல விநாயகர் வழிபாடு செய்யறது சிறப்பான பலனை கொடுக்கும். வியாழக்கிழமை காலையிலயும் விநாயகர் கோவிலுக்கு போலாம், அதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா கூடுமான அளவுக்கு சங்கடகர சதுர்த்திக்கான வழிபாடு செய்யறத நீங்க புதன்கிழமை மாலை நேரத்திலேயே முடிச்சுக்கலாம். குறிப்பா புதன்கிழமை மாலை 7 மணிலிருந்து 7:40 இந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம். சுக்கிரஹோரையும் ரேவதி நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்துல நம்ம வீட்டுல விநாயகர் பெருமானுக்காக ஒரு தீபம் ஏத்தி வச்சுட்டு விநாயகர் பெருமானை வழிபடும் போது நல்லது மட்டுமே நடக்கும். நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், விக்னங்கள் இது எல்லாமே தீரும். முழுமுதற் கடவுளா இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை வணங்கிட்டு நம்ம என்ன வேலை செய்யறோமோ அதுல வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி கடவுள்கள்லயே ரொம்ப எளிமையான கடவுள் விநாயகர் தான். நீங்க மாட்டு சாணம், மஞ்சள், களிமண் இப்படி என்ன உருவமா பிடிச்சு வச்சு பாவிக்கிறீங்களோ அதுல வந்து அமர்ந்து நமக்கு அருள் பாலிக்க கூடியவர். அப்பேற்பட்ட விநாயகர் பெருமானுக்கு உகந்த இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி நாள்ல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களை பயன்படுத்தி நீங்க பண்ணக்கூடிய ஒரு பரிகாரம் உங்களுக்கு ராஜயோகத்தையும் செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தும். இந்த 3 பொருட்களும் விநாயகர் பெருமானுக்கும் சங்கடகர சதுர்த்தி வந்திருக்கக்கூடிய அந்த புதன்கிழமைக்கும் உகந்த பொருள். அதுல முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு ஸ்பூன் இல்ல ஒரு அரை ஸ்பூன் சந்தன பொடி. இந்த சந்தன பொடி அப்படிங்கிறது என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். நம்ம வீடுகள்ல பூஜைகளுக்கு பயன்படுத்துறதுக்காக சந்தன வில்லைகள் வாங்கி வச்சிருப்போம். அது கட்டியா ரவுண்டா இருக்கும். அதை கொஞ்சமா பொடி பண்ணி நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப அதிகமா இருக்கணும் அவசியம் இல்ல. இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி ஒரு அரை ஸ்பூன் இருந்தா கூட போதும். அடுத்ததா ஒரே ஒரு சில்லறை நாணயம். சில்லறை நாணயம் அப்படிங்கிறது விநாயகர் வழிபாட்டுல ரொம்ப உகந்தது. விநாயகர் வழிபாட்டுல இந்த சந்தனத்தையும் இந்த ₹1 நாணயத்தையும் அவரோட வயிற்று பகுதியில அந்த சில்லறை நாணயத்தை சந்தனத்தை வச்சுதான் ஒட்டி வைப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த 2 பொருட்களுக்கும் விநாயகர் வழிபாட்டுக்கும் தொடர்பு இருக்குது. அடுத்ததா ஒரு முக்கியமான பொருள் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு அரை ஸ்பூன் பச்சை பயிறு. பச்சை பயிறு எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். நம்மளோட வீடியோஸை தொடர்ச்சியா பாக்குறவங்களுக்கு தெரியும், புதன்கிழமை புதன் பகவானுக்கு உகந்த ஒரு நாள். புதன் பகவானுக்கு உகந்த தானியம் இந்த பச்சை பயிறு தான். புதன் பகவான் யார் தெரியுமா? புத்தி காரகன். நாம செய்யக்கூடிய வேலை, தொழில், வியாபாரம் இது எல்லாத்துலயும் நமக்கு அறிவு, திறமை, உங்களோட போட்டியாளர்கள் மாதிரியே நீங்களும் உங்க தொழில முன்னேறுவதற்கான அந்த புத்தி கூர்மையை, திறமையை வாரி வழங்கக்கூடியவர். புதன் பகவான புதன்கிழமையில வணங்கிட்டு வர்றது மூலயமா ராஜயோக செல்வ செழிப்பு ஏற்படும். அதுக்காக தான் இந்த பச்சை பயிரை எடுத்து வச்சிருக்கிறோம்.
முதல்ல உங்க வீட்டோட பூஜை அறையில செப்டம்பர் 10ஆம் தேதி மாலை 6:45 பிறகு, அதாவது சதுர்த்தி திதி ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஏதாவது 3 இலைகள் எடுத்துக்கோங்க. அது எந்த இலையா இருந்தாலும் பரவாயில்ல. செம்பருத்தி இலை, வெற்றிலை, இல்ல அரச இலை, அது எந்த இலையா இருந்தாலும் பரவாயில்ல. 3 இலைகள் தயார் செஞ்சு அதை கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. பூஜை அறையில ஒரு 7 மணில இருந்து 7:40 இந்த 40 நிமிஷத்துல இந்த பரிகாரத்தை செய்யலாம். 3 இலைகளையும் கழுவி சுத்தப்படுத்தி அத விநாயகரோட பாதத்துக்கு முன்னாடி இப்ப நீங்க வீடியோஸ்ல பாக்குற மாதிரி ஒரு இலையில சந்தன பொடியையும், இன்னொரு இலையில ₹1 நாணயத்தையும், இன்னொரு இலையில கொஞ்சமா பச்சை பயிரையும் வச்சுட்டு நீங்க விநாயகர் பெருமான மனசார பிரார்த்தனை பண்ணணும். அந்த நேரத்துல விநாயகர்கிட்ட என்ன கோரிக்கை வைக்க முடியுமோ, அது நியாயமான கோரிக்கையா இருக்க பட்சத்துல அதை நீங்க கோரிக்கையை சொல்லலாம். விநாயகர்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. நீங்க வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கைக்கும் அவர் செவி சாய்த்து உங்க வேண்டுதல் நிறைவேற்றி கொடுப்பாரு. அடுத்ததா புதன் பகவானை வேண்டிக்கோங்க. புத்திகாரகன் அழைக்கப்படக்கூடிய புதன் பகவான் கிட்ட எங்களுக்கு வாழ்க்கையில தொழில வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படணும், எங்களோட போட்டியாளர்கள் மாதிரியே நாங்களும் தொழில வியாபாரத்துல முன்னேறணும், வளர்ச்சி அடையணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த 3 பொருட்களையும் ஒரு 10 நிமிஷம் வீட்டோட பூஜையில வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த 3 பொருட்களையும் அந்த இலையோட சேர்த்து உங்க வீட்டோட நிலைவாசல் பகுதியில வைக்கணும். நிலைவாசல்ல எங்க வைக்கணும்னா, தினமும் வீட்டுல நிலைவாசல்ல தீபம் ஏத்துவீங்கல்ல, அந்த தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல இல்ல அந்த தீபத்துக்கு பக்கத்துல கூட இந்த 3 இலைகளையும் பக்கத்துல நீங்க அடுக்கி வச்சுட்டு அந்த பொருட்கள் அது மேலே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. வீட்டுல பூஜை அறையில விளக்குகள்லாம் எவ்வளவு நேரம் எரியுதோ அவ்வளவு நேரம் இந்த 3 பொருட்களும் அந்த இலை மேல நிலைவாசல்ல அப்படியே இருக்கட்டும். நீங்க உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். அதுக்கப்புறமா பூஜை அறையில அந்த விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு அந்த 3 பொருட்களையும் மறுபடியும் எடுத்து பூஜை அறையில வச்சுடுங்க. அந்த பச்சை பயிரை நீங்க பத்திரப்படுத்தி வச்சாலும் சரி, இல்ல மறுநாள் ஏதாவது காக்கை குருவிகளுக்கு இல்ல எறும்பு புத்துல போட்டாலும் சரி, அந்த ₹1 நாணயத்தை எடுத்து பத்திரப்படுத்தி, இல்ல சில்லறை நாணயம் ஏதாவது வச்சிருப்பீங்க, அந்த சில்லறை நாணயத்தை எடுத்து பத்திரப்படுத்தி செலவு பண்ணாம வச்சுக்கோங்க. அந்த சந்தனத்தை நீங்க தினமும் நெத்தில இட்டுக்கலாம். இப்ப இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்க தயார் பண்றீங்கன்னா அடுத்ததா வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி வரைக்கும் அது வர்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க நெத்தில இட்டு வரலாம். தினமும் இட்டு கூட அவசியம் இல்ல. ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் வெளில போறீங்க, போகக்கூடிய காரியத்துல வெற்றி கிடைச்சதுன்னா அது என் வாழ்க்கையில பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தணும் நம்பிக்கை இருக்கும்ல, அந்த மாதிரி நேரங்கள்ல இப்ப நிலைவாசல வச்சு அந்த இலைமேல வைத்திருக்கக்கூடிய அந்த சந்தனத்தை நீங்க நெத்தில வச்சுக்கிட்டு அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த 3 பொருட்களையும் நிலைவாசல்ல வைக்கும் போது விநாயகர் பெருமானோட அருளும் புதன் பகவானோட அருளும் நமக்கு சேர்ந்து நம்ம வீட்டுக்குள்ள வரும். விநாயகரை வணங்கிட்டோம்னா நமக்கு வாழ்க்கையில கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும், துயரங்களும், தடைகளும் நீங்கும். அது மூலயமா நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் பெற முடியும். புதன் பகவானோட அருள் கிடைச்சதுன்னா தொழில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். அதுதான் இந்த பரிகாரத்தை சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பண்ணக்கூடிய முக்கியமான நோக்கம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். இந்த பரிகாரத்தை எக்காரணத்தை கொண்டும் நீங்க புதன்கிழமை பகல் நேரங்களை காலை நேரத்தை செஞ்சிடக்கூடாது. ஏன்னா 6:45 பிறகுதான் சதுர்த்தி திதி பிறக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க திட்டம் போட்டுக்கோங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.